ஏய் பிள்ளைய உடம்பு சொல்ல சொன்னல? ஆமாம் மேடம். பிள்ளைய உடம்பு சொல்ல எங்கே உட்காந்துருக்க? கிளம்பு போ, போய் பிள்ளைய பாரு, போ போ. ஓகே மேடம். போ. ஏய் நீ போய் சாப்பிட்டுட்டு ரவுண்ட்ஸ் போயிட்டு கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு பொறுமையாக ஒரு 7-8 மணிக்கா வா, கிளம்பு. அப்துல் வரேன் மேடம். நீ இன்னைக்கு லீவ் கேட்டல? கேட்கவே இல்லையா மேடம்? ஏய் நீ கேட்ட லீவு, கிளம்பு. மோஸ் மேடம் எந்த ஊர்? வந்தவாசி ஆ மேடம். வந்தவாசி மேடம். சரி உட்காரு. இல்லை வேணாம் மேடம். உட்காருடா, பரவாயில்ல மேடம். உட்காருடா. விடுங்க மேடம். மேடம் மேடம் இந்த பாரு, நான் சொல்கிறபடி கேட்டால் உனக்கு நல்லது. இல்லை வந்த வழியே வந்தவாசிக்கு அனுப்பிடுவேன். ஐயோ மேடம் அப்படிலாம் பண்ணிடாதீங்க மேடம். அப்போ நான் சொல்கிறபடி கேளு. சரி மேடம். சரியா? சரி மேடம். வா, உடம்பெல்லாம் வலிக்குதுடா, கொஞ்சம் கையை அமுக்கி விடா. அமுக்குடா, இது வரைக்கும் தான் கையா, ஃபுல்லாக அமுக்குடா. நான் எப்படி இருக்கேன் சொல்லுடா, பார்க்க நல்லா இருக்கணா? மேடம் எனக்கு அடுத்த மாதம் கல்யாணம் மேடம். சூப்பர்டா, சில விஷயத்துலாம் தெரிஞ்சுக்கணும்டா, அப்புறம் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கும். பொண்டாட்டிக்கும் சொல்லி கொடுக்கலாம். இதோ பாரு, நான் சொல்கிறபடி கேட்டா உனக்கு நல்லது. இப்போ நீ டிரைவராக இருக்க, அப்புறம் ஏட் ஆகலாம், அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் ஆகலாம், அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆகலாம். என்ன? குட் பை. ச்சே, என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்லை ப்ராஸ்டியூஷன் சென்டரா? வடசென்னை பழக்கடை காவல் நிலையத்தின் ஆய்வாளர் பைரவி தனது ஓட்டுநருக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தது தற்போது அம்பலமாகி இருக்கிறது. அவரது இந்த செயலை டிராபிக் ராமசாமி தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்து தற்போது ஊடகங்கள் வாயிலாக வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த செய்தி தமிழகம் முழுவதும் டெங்கு காய்ச்சலை காட்டிலும் வேகமாக பரவி வருகிறது. எனவே சர்ச்சைக்குள்ளான காவல் ஆய்வாளர் பைரவி மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் நிலவுகிறது. யார் பாணி? எதுக்கு அடிக்கிற? மேடம் இந்த கழுட்டு பையன் பர்ஸ் அடிச்சிட்டான் மேடம். ஓ 420 கேஸா? டேய் சாரை நம்ம ஸ்டேஷன் பின்னாடி கட்டி வை, கொடுக்க வேண்டிய மரியாதையை அங்கே கொடுக்குறேன். வா திரும்பி பாக்கெட் அடிக்கிறேன். எத்தனை ரவுடிங்க, எத்தனை பொறுக்கிங்கிட்ட நான் டீலிங் வச்சுட்டு இருக்கேன். கலெக்டர் ராஸ்கல் என்கிட்டயும் வேலையை கட்டுறியா? அவனுங்க என்ன அடிச்சுட்டே இருந்தானுங்க. முதல் அடி மட்டும் எனக்கு வலிச்சது, அதுக்கப்புறம் வலியே தெரியல. அம்மா உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க. தாத்தா வரட்டும், அவரோட சாப்பிட்றேன்னு சொல்லு. அத்தனை பேரும் குஸ்தியில கோல்டு மெடல் வாங்கின மாதிரி அடிச்சாங்க. நேற்று காலையில் போன மனுஷன் இன்னும் திரும்பி வரல. எங்க போனாரு, எதுக்கு போனாருன்னு ஒன்றும் தெரியல. நெச்சில் படப்படன்னு இருக்கு. ஏண்டா என் போட்டோ எடுத்து பேப்பர்ல போடுற? அவனை உன்னை அடிக்கிற அடியில உன் போட்டோ நான் கண்ணீர் அஞ்சலின்னு பேப்பர்ல வரப்போது பாருடா. உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. வா அம்மா சொல்லுங்க, என்ன விஷயம்? என் வீட்டுக்காரர் 2 நாளா காணோம்மா. ஊரெல்லாம் தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே கிடைக்கல. பேர் என்ன? ராமசாமி. டிராஃபிக் ராமசாமின்னு சொல்லுவாங்க.
ஓ அந்தாளா இந்த வயசான காலத்தில் வீட்டில் கொடுக்குற கூழ கஞ்சி சாப்பிட சும்மா இருக்காம கேஸு கோர்ட்டுன்னு அலைஞ்சா இப்படி தான் ஆகும். இந்த நேரத்தில் எந்த ரவுடிங்கள்ட்ட மாட்டிட்டு என்ன பாடுபடுறான்னு தெரியல. அம்மா எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருமா. சரி கண்டுபிடிச்சு தரேன் போங்க. வாங்க வாங்க. ஏம்மா அந்த போட்டோ கொடுங்க. கொடுங்க சார். ஐயா இவர் எங்கேயாவது பார்த்திருக்கியா? போலாம் வாங்க. யோகா நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? அதை கிழவனை போட்டு அப்படி அடிச்சுட்டு இருக்க பாரு. அவன் பொண்டாட்டி எப்படி அழுத்து போகுது. சை. அவனுங்க என்ன தலையில தொங்க விட்டு அடிச்சானுங்க. ஆனா என் கண்ணுக்கு பாவம் அவனுங்க தான் தலையில தொங்குற மாதிரி தெரியுது. இவர் மேலே என்னம்மா வழக்கு? வணக்கம் யுவர் ஆனர். 420 கேஸ். 420யா 620யான்னு நான் தீர்மானிக்கிறேன். என்ன குற்றம்னு மட்டும் சொல்லுங்க. அவரோட பர்ஸை இவர் அடிச்சிட்டார் சார். கண்ணால் பார்த்த சாட்சி 2 பேர் இருக்காங்க. எல்லாம் பொய் சாட்சி தானே, யாரையும் நான் விசாரிக்கிறதா இல்லை. மிஸ்டர் ராமசாமி, உங்களுக்கு ஆர்கியூ பண்ண வக்கீல் யாரையாவது ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா? இல்லைங்க, எனக்காக நானே வாதாட அனுமதி தரும்படி கேட்கிறேன். எஸ் ப்ரொசீட். யா 4 பேர் வந்து என்ன அடிச்சானுங்க. அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அது பூட்டி கிடந்துச்சு. என்னடா பகல்லையே பூட்டி கிடக்குதுன்னு சொல்லி ஜன்னலை லேசாக திறந்தேன். அசிங்கமாக இருந்துச்சு. இன்ஸ்பெக்டருக்கு அந்த டிரைவர் மசாஜ் பண்ணிகிட்டு இருந்தான். நான் அதை செல்ஃபோனில் எடுத்து நக்கீரனுக்கு அனுப்பிச்சேன். அந்த கடுப்பில் இவன் என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அடித்து உதச்சி பிக் பாக்கெட் கேஸில் இங்கே கூட நிறுத்தி. எதுக்கு இல்லாத பொலைய சொல்லிட்டு போய் சொல்லி திரியற நீனே? அப்ப நம்ம பழி சொல்லி என்ன ஜட்ஜ் ஆயிட்ட மாட்டி விடுறியா? மா இல்லாதெல்லாம் சொல்லலம்மா, என்ன நடந்துச்சோ அதைத்தான் என்ன சொல்ல. நடந்துச்சு? என்னத்த பார்த்த? அதுக்கு சாட்சி வச்சிருக்கியா நீ? சாட்சி தான் ஊரெல்லாம் எல்லாரும் பார்த்துட்டாங்களேம்மா. இருந்தாலும் ஐயா பார்க்கறதுக்கு இந்தாம்மா இதை ஐயாட்ட கொடுங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு என்ன சாட்சி கொடுக்குறேன்ட்டு மனங்கட்டி கொடுக்குறேன்னுக்கிட்டு. இன்ஸ்பெக்டர் ஸ்டாப் இட். கோர்ட்லேயே இவ்வளோ இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறீங்க. உங்கள் ரவுடித்தனத்தெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சுக்கோங்க. இங்கே புக்கை கிழிச்சு போட்டிருக்கீங்களே, இது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். சாரி யுவர் ஆனர். ஒரு புக்கை கிழிச்சு போட்டீங்க, இன்னும் 4 லட்சம் காப்பி இருக்கே, என்ன பண்ண போறீங்க? உங்க மசாஜ் கதை தான் ஊரெல்லாம் நாறுதே. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணா 12 மணி நேரத்தில் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும், இதான் ரூல், தெரியும்ல? ஆனா உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அரெஸ்ட் பண்ணி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு மாத்தி டார்ச்சர் பண்ணி திங்கக்கிழமை காத்தால ஒரு பொய் கேஸை போட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுவீங்க. என்னம்மா அடிச்சிருக்கீங்க? ஏமா ஒரு சீனியர் சிட்டிசனை இப்படியா நடத்துவீங்க? பாருங்க கையில எவ்வளவு காயம். ஐயோ அதை நாங்க அடிக்கல யுவர் ஆனர், அது அவரே தான். ஆமா, அவரே தடுக்கி விழுந்து அவரே அடிபட்டுக்கிட்டு அவரே அவர் கையால் அடிச்சுக்கிட்டு. ஏமா எத்தனை வருஷத்துக்கு இந்த மாதிரி போய் சொல்ல போறீங்க? இவரையே இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணா அப்புறம் யார் பப்ளிக் லைஃப்க்கு வருவாங்க? ஆகவே இந்த பொய் கேஸை இந்த கோர்ட் தள்ளுபடி செய்கிறது. அதே சமயம் போலீஸ் ஸ்டேஷனையே மசாஜ் சென்டரா மாத்தின இன்ஸ்பெக்டரையும் டிரைவரையும் சஸ்பெண்ட் செய்ய அரசுக்கு இந்த கோர்ட் பரிந்துரை செய்கிறது. நான் வேணா வீடு வரைக்கும் வந்து விட்டு போவா? உன்னை பார்த்தா பாவமா இருக்கிய? பாவமாக இருக்க? நான் நல்லா தானே இருக்கேன். எங்க நல்லா இருக்கு? விலகு. கொத்து பரண்டா மாதிரி பிச்சு போட்டிருக்கானுங்க. நல்லா இருக்கேன்.